கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சு. ஓகே. பிகாஸ் ஐ மேரிட் இன் டு அ வெரி ப்ராக்ரெசிவ் மைண்டட் ஃபேமிலி. நான் என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கே தெரியும், அந்த மாமியாரும் சரி, இப்போ மாமியார் மாமனார் எல்லாருமே ஹஸ்பண்ட் கூட. ஏன்னா என்ன வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் திட்டுறாங்கன்னா ஒரு 20 பேர் போய் அவரை திட்டுவார். இவளை விட வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ ஆம்பளை தானா, அவளோட நீ அவ காலையே தான் அவங்களுக்கு விழுந்து கிடப்பியா, அவளை உதறி விட்டுட்டு போ, நீ அதான் இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நாங்கள் தினமும் பார்க்குறது தான் சோஷியல் மீடியா. என்னடா திடீர்னு தான் 10 நாளாக என்னை பற்றி இப்போ நல்லா கூட பேசுகிறாங்க, பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆல் ஆஃப் திஸ் ரைட், நடுவில் வந்து நாங்கள் அன்டில் வி ஹேட் பேபிஸ், அவளுக்கு தான் புள்ள குட்டி கூட இல்லையா, விட்டுட்டு போ, இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி, நான் வேணா என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தெலுங்குல நிறைய ட்வீட்ஸ் வரும். அவன் வந்து ராகுல் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன்னா பரவாயில்லப்பா, இதுக்கு மேலே எல்லாம் நீ கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை, யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்ட் இன் டு திஸ் மேரேஜ்.